புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப்புக்கு பதிலாக ரூபாய் 25,000 வழங்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அதிமுக கடிதம். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் அதிமுக செயலாளர் அன்பழகன் நேரில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அரசின் அறிவிப்பின் மூலம் வழங்கும் பொருட்கள் மத்திய அரசு நிறுவனமான ஜெம் போர்ட்டல் மூலம் டெண்டர் விடப்பட்டு வாங்கப்படுகிறது. இந்த ஜெம் போர்ட்டல் மூலம் விடப்படும் டெண்டரில் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு குறைந்த விலையை எந்த நிறுவனம் குறிப்பிடுகிறதோ அந்த நிறுவனத்திற்கு பொருட்களை சப்ளை செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது. இதனால் பொருட்கள் தரமற்றதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். பல்வேறு இலவச நலத்திட்ட உதவி பொருட்களுக்கு உரிய பணத்தை அரசு நேரடியாக வங்கியில் செலுத்துவது போன்று இலவச சைக்கிள்களுக்கும் அதற்குரிய பணத்தை வங்கியில் செலுத்தினால் மாணவர்களின் பெற்றோர்கள் தரமான சைக்கிளை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பார்கள். இலவச சைக்கிளுக்காக வங்கியில் பணம் செலுத்திய பிறகு 1 மாத காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் அனைவரும் சைக்கிள்கள் வாங்கி இருப்பதை அந்தந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க பணிகள் நடைபெறும் போதே இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக தொடர்ந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்தில் ஒவ்வொரு மாணவருக்கும் தலா ரூபாய் 25,000 வீதம் 24,000 மாணவர்களுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் அரசு நேரடியாக செலுத்தலாம். லேப்டாப் விற்பனையில் 18% GST வரி விதிக்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள ரூபாய் 60 கோடி நிதியில் நம் மாநிலத்திலேயே உள்ள கடைகளில் லேப்டாப் வாங்கினால் அரசுக்கு சுமார் ரூபாய் 10 கோடி அளவில் GST வரி சிந்தாமல் நமக்கு வரும். மேலும் நம் மாநிலத்தைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கும் உதவியாக இருக்கும் என அன்பழகன் கேட்டுக்கொண்டார். குற்றச்சாட்டு சுமத்துறோம். உங்கள் பணம் உங்கள் கையில் உள்ள திட்டத்தில் டிபிடி மூலமாக டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்ஃபர் சரிங்களா? அந்த திட்டத்தில் தான் வந்து நாடு முழுதும் வந்து செயல்படுத்த வருது. அரிசி கூட நீங்கள் வந்து கொடுக்காம பணம் தான் கொடுக்குறீங்க, துணிமணி கொடுக்காம பணம் தான் கொடுக்குறீங்க, பொங்கல் பரிசு கொடுக்காம பணம் தான் கொடுக்குறீங்க. இன்னும் பல விஷயங்களில் வந்து பொருள் கொடுக்கறது இல்லை, துணி தான் அது பதில் வந்து பணம் தான் கொடுக்குறீங்க. அப்போ மத்திய அரசாங்கத்துடைய கொள்கைக்கு நேர்மாறாக இந்த புதுச்சேரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி சார்ந்த அமைச்சர்களுடைய செயல்பாடும், இங்கே இருக்கின்ற துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய செயல்பாடும், தலைமைச் செயலருடைய அவருடைய செயல்பாடும் இருக்குது என்பதை அதிமுக நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சுமத்துறோம். இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து லேப்டாப் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய ஊழலும் முறைகேடும் நடந்திருக்குது என்பதை ஆதாரப்பூர்வத்துடன் எங்களால் நிரூபிக்க முடியும். இதனால தான் நாங்கள் வந்து முதலமைச்சரிடம் உங்களுக்கு எந்த விதத்திலும் கெட்ட வரக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த 24,000 பிள்ளைங்களுக்கும் வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு 25,000 பணத்தை கொடுத்துருப்பாங்க பேங்க்கில். நீங்கள் செலுத்திட்டே பிரச்சனையே கிடையாது. அவங்க லேப்டாப் கட்டாயமாக வாங்க வேணும். டெய்லி வந்து ஸ்கூலுக்கு வரும்போது லேப்டாப் எடுத்துன்னு வரணும். அதை உறுதி செய்ய வேண்டியது அங்கே இருக்கிற பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமைச் செயலருடைய கடமை பொறுப்பு. இதில் இப்படி பண்ணால் எங்கே தப்பு நடக்க போகுது? ஒரு லேப்டாப் நல்ல லேப்டாப் 40,000 கூட விற்கும். வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 5,000 அதிகம் போட்டு கூட அந்த லேப்டாப் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நீ வந்து லோ கண்டிஷனில் 25,000 நாங்கள் இதான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வந்து தகர டப்பா வாங்கி வச்சுன்னா அதை வச்சுருந்தா பிள்ளைங்க யூஸ் பண்ணணுமா? ஏன் பிள்ளைங்க மேலே திணிக்கிறீங்க? ஏன் திணிக்கிறீங்க? மக்களுடைய வரி பணம் இல்லையா? 60 கோடி எங்கேருந்து வருது? ஜனங்க பணம் தானே. அதே முறைகளை ஏன் செலவு பண்ணுறீங்க? முறையாக செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதுதான் எங்களுடைய அதிமுக கோரிக்கை. நீங்கள் மீறி செய்கிறீங்கன்னா அது நாங்கள் வந்து சந்திப்போம். மக்கள் மன்றத்தில் அதை எடுத்து சொல்லுவோம்.